கோடுங்க பாருங்கள், ப்ளேஸை பாருங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. செமையாக இருக்குங்க. அந்த மரம் க்ரீன் கலரில் செமையாக இருக்குது. அதிலும் ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது, ஒரு பூச்சி சவுண்டு. என்ன பூச்சின்னு தெரியல. இந்த சவுண்டுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த பிளேஸு. எந்த பிளேஸ்ன்னு நாங்கள் வந்து காலையிலேயே வந்துட்டோம். இது வந்து கேரளாங்க, கேரளா பார்டருக்கு, கேரளாக்குள்ளே தான் இருக்குது இது. ஆமாம் ஆமாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து ஸ்லோவாக ஸ்பீடாக எடுத்தனால தெரிய மாட்டேங்குங்க. நான் வந்து மொபைலில் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, பாலருவி வாட்டர் ஃபால்ஸுங்க. இதிலே போட்டிருக்கோம் பாலருவின்னு வாட்டர் ஃபால்ஸ். செமையாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னு. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனாங்க, வேனில் தான். இது வந்து ப்ரைவேட்டு பிளேஸ் தான். இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால வந்து நம்ம பாலருவி கூகுள் மேப்பில் போட்டாலே இந்த பிளேஸ்க்கு வந்துடும். ஒரு ஆளுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க டிக்கெட்டு. ரொம்ப நாளாக ஆகிட்டு நம்ம பேசிய, அதனால என்ன பேசுனே தெரியலைங்க. உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளாகிட்டு வீடியோ போட்டு. இதுதான் என்ட்ரன்ஸு, உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. ஒரு 1/2 கிலோமீட்ரு தாங்க வாட்டர் ஃபால்ஸு. 1/2 கிலோமீட்டர் கூட சொல்ல முடியாது, இன்னும் ஒரு 200 மீட்ரு 300 மீட்டர் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், போகிற வழியில் செமையாக இருக்குங்க. ஃபுல் இதானாங்க. இங்கே கொஞ்சம் தூரம் போனாலே வாட்டர் ஃபால்ஸ் தெரியும். ரொம்ப பெருசுங்க, ரொம்ப ஹைட்டு. ஒரு நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுன்னு. பக்கத்தில் போனதுக்கப்புறம் தெரியும். அது வந்து நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம அப்படியே vlog எடுத்துகிட்டே தான் போனோம். சும்மா தான் எடுத்தது. சரி, இருக்கிற வீடியோவை நம்ம வந்து யூடியூப்பில் போடணும்னு சொல்லி தான் நம்ம வந்து போடுறோங்க. ரொம்ப நாள் ஆயிட்டில். அதுக்கப்புறம் நம்ம வந்து மோட்டோ vlog தான் வரும். நம்ம வந்து வேனில் போனதுனால நம்ம வந்து vlog எடுக்கலை. ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக போயிட்டு வந்துட்டோங்க. ப்ளேஸ் நல்லா இருக்குல்ல, அல்டிமேட்டாக இருக்குல்ல, செமையாக இருக்குங்க ப்ளேஸ்லாம். நான் வந்து காலையில் வந்ததுனால ஆளுக்கு அவ்வளோ கிடையாதுங்க. நல்லா இருக்கு நம்ம தனியாக போகிறதுனால. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். இங்கேருந்து தெரியும், இந்த தெரியுது, லைட்டாக தெரியும்னு நினைக்கிங்க மேலே. இந்த தெரியுது பாருங்கள், அவ்வளோ தெரிய மாட்டேக்கு. கொஞ்சம் பக்கத்தில் போனால் தான் கொஞ்சம் தெரியும். இந்த பக்கத்தில் வந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. 1-2 இடத்துல கட் பண்ணியிருப்பேன். ரொம்ப தூரம் நம்மள 1-2 இடத்துல கட் பண்ணியிருப்பேன். எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குங்க பாருங்கள் பிளேஸ்லாம். இங்கே வந்து தண்ணி வந்து அதிகமாக வருது. அதனால நாங்கள் பெரிய வாட்டர் ஃபால்ஸுக்கு குளிக்கல. கீழே ஒரு சின்ன ஃபால்ஸ் வந்துச்சு, அதில் தான் குளிச்சோங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே போகும்போதெல்லாம் பாறையாக தான் இருக்கும் கீழே. நல்லாயிருக்கும். நீங்கள் மறக்காமல் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருங்க. பாலருவின்னு சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் வந்துடும். கேரளாக்குள்ளே தான் இருக்குங்க. குற்றாலம் பக்கத்தில் தான். ஒரு பார்த்தீங்களா எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது பாருங்க தண்ணி. நான் வந்து அந்த ஃபால்ஸில் தான் குளிக்கணும்னு நினச்சோம். ஆனால் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரதுனால அங்கே குளிக்க அலோடு பண்ணலை. இதுக்கு பக்கத்துலேயே சின்ன இது இருக்குது. நான் அது வீடியோ காமிச்சிருப்பேன்னு எனக்கு தெரில. இதே ஃபால்ஸ் தான். ஒரு சின்ன இடத்துலேருந்து தண்ணி வரும். அது சூப்பராக இருக்குங்க. பெரிய ஃபால்ஸில் குளித்த மாதிரி இருந்துச்சு. அங்கே டொம்முன்னு அடி விடும், கல் விடும், இந்த மாதிரி விடுங்க தலையிலலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க போகணும். மேலே போய் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். குளிக்க அலோடு கிடையாது. நம்ம குளிக்க போகல, வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நம்ம மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. பார்த்தீங்க மேலே ஆளுங்க இருக்கா, அங்கே போய் நின்று பார்த்துங்க, செமையாக இருக்கும் பாருங்க. எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க ஃபால்ஸு. இது வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்க்குறதுனால தெரிய மாட்டேங்குது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒரு டைம் மட்டும் போய் பார்த்துருங்க, நல்லாயிருக்கும். சுற்றி பாருங்கள். இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் யாரும் போயிருக்க மாட்டீங்க. நானும் இந்த ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்குங்க. யாரெல்லாம் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு தெரியலை. அதான் உங்கள்கிட்ட கேட்காங்க பாரு எவ்வளோ எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல. இதுக்கப்புறம் நம்ம இன்னும் மேலே போகலை. கீழே வந்து நம்ம செல்ஃபிலாம் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே போவோம். நல்லா இருக்குல்ல. மேலே தான் போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். மேலே போனதுக்கு சரியான காற்று, அந்த சாரல் தூளி, இந்த மழை பெஞ்ச மாதிரியே வந்துச்சுங்க. பாருங்கள், மேலே வந்துட்டோம். வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குங்க. இதுக்கப்புறம் சரியான காற்று இருங்க வரும். நீங்களே உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே எவ்வளோ. அந்த நான் பேச சவுண்ட் அவ்வளோ கிளியராக கேட்கல, தெரிலங்க. நான் மைக்கை வச்சு பேசலை, ஹெட்ஃபோனை வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். இது நிறைய பேர் வந்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ் செமையாக இருக்குல்ல. அந்த இடத்துல நம்ம வந்து குளிக்க விட்டால் சூப்பராக இருக்குங்க. தண்ணி ரொம்ப வருதுங்க. அது உங்களுக்கே தெரியுது, ஆனால் உங்களுக்கு பார்க்க அவ்வளோ தெரியாது. நேரில் பார்த்தா தான் தெரியும். தண்ணி ரொம்ப வர்றதுனால அங்கே அலோடு கிடையாது அங்கே குளிக்க விடுறது. அந்த கீழே ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி வந்துச்சு, அதில் நான் குளிக்க விட்டாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த ஃபால்ஸில் குளிக்கிற ஃபீல் தான் அங்கேயே இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. ஆனால் அங்கே ரொம்ப நேரம் நின்றுலாம் குளிக்க முடியாது. தண்ணி ஸ்பீடாக வந்ததுனால டொம்முன்னு உழுது அடி தாங்க முடியலை. ஆனால் குளிக்க நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு.
நல்லா ஜில்லுன்னு தான் இருந்துச்சு. நம்ம கால் வச்சாலும் ஐஸ் தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸில் குளித்தாலும் அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த இந்த பிளேஸில் குளித்தா சூப்பராக இருக்கும். இங்கே அலோடு கிடையாது. வாய் வளருது. சரி இதான் நாடு பார்த்துக்குங்க. யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க என் ஃபேஸை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து மோட்டோ விளாக் தான் வருங்க. நெக்ஸ்ட்டு மோட்டோ விளாக் தான் வரும். நம்ம பைக்கில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம் இனிமேல். அதான் வேறு அவ்வளோந்தாங்க. இன்னொரு பிளேஸ் காட்டு தான், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சினாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்டில் எதனாலும் சொல்லிட்டு போங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கோம், கமெண்ட் யாரும் பண்ண மாதிரியே தெரில. இன்னும் நம்ம குளிக்கலை. ஃபஸ்ட்டு வந்த உடனே மேலே இருந்தால் ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே போய் குளிக்கணும். கீழே போய் குளிச்சுட்டா இவ்வளோ கிளம்பலாங்க. இன்னும் சாப்பிடலாங்க, மணியே டைம் ஆகிட்டு. இங்கே கேரளாக்குள்ளனா இப்போது 10 மணி 9 மணி தான் சாப்பாடு வைப்பாங்களாம். வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். காலையிலே வந்தனால கூட்டம் இல்லைங்க. இந்த ஃபால்ஸு பார்க்க ஆனால் குளிக்க முடியலை. இங்கே பாருங்க, ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்தது. சூப்பராக இருக்குங்க. நல்ல ஃபேமிலியோடு வந்தால் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் செமையாக இருக்கும். அதோட அதெல்லாம் வந்து அலோடு கிடையாது. இங்கே ஆளே இல்லை. இந்த கீழே ஒரு ஆள் பண்ணிக்க, அங்கே தான் குளிக்கணும். உங்களுக்கு கிளியராக தெரியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு கிளம்பும் போது அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படி இந்த வேனு பக்கத்தில் தான் இருக்குது. அப்படி வேன்லேருந்து கிளம்பிட்டோங்க நாங்கள். இந்த வீடியோ அவ்வளோந்தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் முக்கியமாக என்ன சொல்லுவீங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வரணும் ஆகும்போது. சரி அவ்வளோதாங்க, இந்த வீடியோ அவ்வளோதான்.